ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்டு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ஈஸியாக வீட்லேயே ஒரு சூப்பரான லட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கப் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம இதே கப்பில் தான் நம்ம எல்லாமே அளக்க போகிறோம். அதனால் நீங்கள் அந்த கப்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீங்கள் மாவு கரைக்கிறது இந்த மாதிரி விஸ்கு வச்சோ கரண்டி வச்சோ கலக்கிக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இதில் நீங்கள் குக்கிங் சோடா கூட லைட்டாக போடலாம். நான் சோடா சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சோடா சேர்க்கல. நான் உப்பு மட்டும் லைட்டாக டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க. அது அளவுலாம் சொல்லலை. இது நம்ம தோசை மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி கரைச்சிக்கோங்க. நம்ம இது கரண்டி எடுத்து ஊற்றினோம்னா அது கீழே விழுகணும், அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. பார்த்தாலே தெரியும் தோசை மாவு இது எப்படி கரைப்போமோ அந்தளவுக்கு கரைச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ கரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ எந்த கப்பில் நம்ம கடலை மாவு 2 கப் எடுத்திருக்கோம். அதில் பாதி அளவு, அதாவது 1 கப் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஜல்லடை இந்த கரண்டி இருக்குங்களா, ஓட்டை ஓட்டையாக, அந்த மாதிரி கரண்டிலையும் நம்ம பண்ணலாம். இல்லைன்னு நான் இந்த இது இருக்குது, இந்த காய் வடிகட்டுற மாதிரி இருக்கும், இது பூந்தியும் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த சைஸ் ஓட்டை இருந்துச்சுன்னா இதில் நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது போட்டோடனே நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டோன்னே எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா மொறு மொறுன்னு போயிடும். இது பூந்தி நல்லா சாஃப்டாக இருக்கணும் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு. இல்லைன்னா கார பூந்தி மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் போட்டோன்னே டக்குன்னு எடுத்துடுங்க. ஒரு அரை நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த மாதிரி அவ்வளோதாங்க, நான் எடுத்துட்டேன். நான் வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணலை, அப்படியே எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக முத்து முத்தாக வருங்க. இதாங்க கரெக்டான பக்குவம். நம்ம கையில் எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒன்று தான். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம அது கொஞ்சம் அந்த பூந்தி பொரிக்கிறோம்ல, அந்த தட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி பண்ணுங்கள். இல்லைன்னா நல்லா அந்த பூந்தி இந்த மாதிரி முத்து முத்தாக விழுகாது. அதனால் கொஞ்சம் அலசிட்டு இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக வரும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா இப்படி இந்த மாதிரி வந்துடும். ஆனால் அடுப்பு எண்ணெய் இது ஊற்றையில் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இது கரெக்டான பக்குவம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாகு பதம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டணும், நல்லா பிசு பிசுப்பாக இருக்கணும். லைட்டாக ஒரு கம்பி வந்தோடனே இப்படி வரணும், இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். இப்படி இருக்கப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம பூந்தி போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் பூரா பூந்தி போட்டு எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டேங்க. அது லாஸ்ட்டாக இது பண்ணல கொஞ்சம் தப்பையாக போயிடுச்சு. இது சோடா போட்டிருந்தா நான் முத்து முத்தாக வரும். அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கத்தான் போகிறோம். இது மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க. உருண்டை கரெக்டாக கிடைக்கும், பதமாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரன்னு, அவ்வளோதான். நீங்கள் எல்லா லட்டையும் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா பூந்தியும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் உருண்டையாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேணால் தனியாக வேணும் இந்த அளவுக்கு நான் எடுத்து போட்டேன், அவ்வளோதாங்க. இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காயை நான் இடித்து சேர்த்துருக்கேன். இப்போ பாகு நம்ம ஊற்றிக்கலாம். பாகு சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்தெடுத்து அதை அதில் கொட்ட போகிறோம். நெய் சூடானோடனே முந்திரி திராட்சை போடுங்க. இது நல்லா ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து அதில் கொட்டிடலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம பூந்தி பொரிக்க தெரிஞ்சாலே போதும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் லட்டு. இதை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கணும்லாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். 2 கப் மாவுக்கே கிட்டத்தட்ட 12லேருந்து 13 லட்டு கிடைச்சிதுங்க. நான் நிறைய மாவு சேர்க்கல, கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். இதுவே போதும். தேவைப்பட்ட அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் பாகு, அதனால் நான் வந்து லைட்டாக கரண்டி விட்டு இந்த மாதிரி கிண்டிக்கிறேன். இது கொஞ்சம் கை பொறுக்க இருக்கிற சூட்லேயும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஆறுச்சுன்னா நமக்கு பிடிக்க அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால வெது வெதுன்னு சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த சூட்டோட சூடாக பிடிச்சி வச்சுருவோம். இப்போ வந்து நான் லட்டு வந்து எல்லாம் பிடிக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. பாகுப்பதம், அந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவ்வளோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனிப்பும் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் வந்து லட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 2 கப் கடலை மாவுனா 1 கப் வந்து ஜீனி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இவ்வளோதாங்க மெஷர்மெண்ட்டு. வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த லட்டெல்லாம் தனியாக எடுத்து எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுருவோம். பிடிக்கிறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ லட்டு வந்துருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 12 லட்டுக்கு பக்கம் வந்திருக்குது. இதை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.